அரசு வெள்ள அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? 5 வருஷத்துல எப்படி 13 லட்சம் கோடி உயர்ந்துச்சு? சிஎம் தான் பதில் சொல்லணும் தெரியுமா? சிஎம் தான் பதில் சொல்லணும். இந்த திமுக தான் பொறுப்பே இருக்கும். அவனுங்க எல்லாத்துலயும் ஊழல் செய்வானுங்கப்பா. திருட்டு பசங்க எதைத்தான் மிச்சமா விடுவாங்க. அந்த கடை எப்படி வந்தது? அந்த கடை எப்படி வந்தது? மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு அதுக்கு விளக்கு சொல்லட்டும். வாய்ஸ்ல நீ செலவு பண்ணுவேன். இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அங்க தூக்கிட்டு போய் கட்டணும். நாங்களா கட்ட சொன்னோம். சென்னை மக்கள் எங்க இருந்து போய் பஸ் ஏறுவாங்க? அது யாரு கடன் வச்சது? அது வாய்ச்சில் தானே செய்யறீங்க. ஏன் அது போல கடன் வாங்கி செய்றீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய. ஏன் மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? நீயா போட்டுட்டு நீ 10 ரூபா செலவு பண்ணுவ. 1000 கோடி எங்க மேல கடன் ஜம்த நாங்க ஏத்துக்குமா? எங்களுக்கு தேவையில்லை. நாங்க பெரிய பஸ் கேட்கல. நீ தானே விட்ட. நீயே ஏத்துக்க. சின்ன வேலை கொடுத்துட்டு பெரிய வேலை நீ புடுங்குவ. அது மக்கள் மேல சமத்தியா? நீ இத்தனை கோடி கரன்னு சொன்ன நாங்க எப்படிப்பா ஏத்துக்குவோம்? இதேதான் நான் செஞ்சேன். மக்களுக்கு இவ்வளவு நல்லதை செஞ்சேன். ஏத்துக்க சொல்லு. காட்டு, மக்களுக்கு போட்டு காட்டு. இருக்க கடன் ஏறிக்கிட்டே போயிடுச்சுன்னா நம்ம நாட்டை கொண்டு போய் அந்நிய நாட்டுக்கு அடமானம் தான் வைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையத்தை இன்னைக்கு உருவாக்கி திமுக அரசு வச்சுட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனி நபர் மீது தான் 1,28,000 கடன் இருக்கு. இப்போ அது நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாவம். அவங்க சம்பாதிச்சு அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அது கொள்ளாட்சி பண்ணி வெளியே வந்தாலே போதுமே. இவர் நிம்மதியா இருப்பாரு. இப்ப அதெல்லாம் வரணும். இவர் கஷ்டப்பட்டுங்கிறாரு. ஸ்டாலின் சொத்தை வித்தா அடைக்கணும். இருக்கிற ஸ்டாலின், கனிமொழி, சபரிசன், அவன் புள்ள இன்பநிதி எல்லா வீட்டும் சொத்தை வித்துதான் போதும். எல்லாம் கடத்தி வச்சிடலாம். இருக்கிற அமைச்சர், மொத்த அமைச்சரும், திமுக இருக்கிற அமைச்சர், எம்எல்ஏ அனைத்து பேருமே இருக்கிற சொத்தை வித்தாலே அந்த கடை உங்க மேல இருக்காது, பிறகுற குழந்தை மேல இருக்காது. ஒரு மக்கள் மேல ஒரு ஓட்டு மேல 5 கோடி 5 லட்சம் கடன் இருக்குது. எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? நீ உட்காந்து அனுபவிப்பா. நாங்க கஷ்டப்படுறோம். நைட்டெல்லாம் கண்ணு மூச்சு 200 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க எப்படி அந்த கருத்தை எடுப்போம்? நீ நோவாம உட்காந்து நீ தின்ற, நீ எல்லாம் அனுபவிச்சுக்கிட்ட. நாங்க ஏத்துக்க முடியுமா? எங்களுக்கு தேவையில்லை. கல்லாப்பேட்டியா தொடச்சி வயசு நக்கிட்டு போயிட்ட நீ. நாங்க வந்து அதுல உட்காந்துக்கிறோம். எங்க தலையில சமைப்பியா? நாங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துறோம். இந்த விஜய் வந்து சொன்னாரா? அவர் சொன்ன வார்த்தை காப்பாத்துக்கிறோம். அதுக்கு என்ன விளக்கம்னா அவர் கணக்கு சொல்லுவாரு. உன் கணக்கு நீ சொல்லு மக்களுக்கு. யார் யார் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாலே இருக்கிற பணம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க விலைவாசி ஏத்த போறீங்க? விலைவாசி ஏத்துற வேலையே இருக்காதுல்ல. யார் யார் எடுத்தாங்களோ அதை வாங்குங்க. திருச்சியை சேர்ந்து நேரு அவர் வச்சிருக்கிற ஒரு ஆளை நீங்க பிடிச்சாலே இருக்கிற கடன் எல்லாம் பாதி அடைச்சிடலாம். சபரிசன் சாதாரண ஒரு ஐடி ஊழியர். அவரு 8 லட்சம் கோடி எப்படி வந்தது? இன்பநிதி வேலைக்கே போகல. அவருக்கு ஒரு 3,4 கோடி கார் எப்படி வந்தது? 3,4 கோடி கார் எங்கன்னு வந்தது? அவர் எந்த வருமானமும் கிடையாது. அவருக்கு 3,4 கோடி. அவரு இப்ப ஆனா அவர் கணக்கு காமிது 10,000 காமிக்கிறாப்புல. அதான் என் பாக்கெட்லயே ஒரு 50,000 பாக்கெட்ல பணம் இருக்குது. நான் ரோட்ல கடை வைக்கிறேன். எனக்கு 50,000 இருக்கு. அப்ப ஒரு ஜிஎம் வந்து 10,000 இது யாரை ஏமாத்துறது? மக்கள் நம்புவாங்களா? நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி, வேலு, அனைத்து அமைச்சரும் மொத்த பேருமே திருடர்கள் தான். அவங்க திருடர்கள் கூட்டம் தலைவர்கள் அவங்க தான். திமுக பிரமுகர்கள் தான். அவங்கள முதல்ல கைது பண்ணி இருக்கிற பறிமுதல் பண்ணி மக்கள் கவர்மெண்ட் பணத்தை அடைக்கணும். அது மத்திய அரசு மாநில அரசு மட்டும் பண்ண முடியாது. மத்திய அரசு சேர்ந்து மாநில அரசு சேர்ந்து அதை முடிவு பண்ணா நடக்கும். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். அதிமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு. திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடி கடன் உயர்ந்திருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்கணும்னா அந்த கடை எப்படி வந்தது? அந்த கடை எப்படி வந்தது? மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு அதுக்கு விளக்கு சொல்லட்டும். இத்தனை கோடி கடன் இருக்குதுல்ல, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அது எங்களுக்கு விளக்கு சொல்லிட்டேன். நாங்க அந்த கருத்தை ஏத்துக்கிறோம். நீ எதுனா நீ எழுச்சிக்கோ. வாய்ஸ்ல நீ செலவு பண்ணுவேன். இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அங்க தூக்கிட்டு போய் கட்டணும். நாங்களா கட்ட சொன்னோம். சென்னை மக்கள் எங்க இருந்து போய் பஸ் ஏறுவாங்க? அது யாரு கடன் வச்சது? அது வாய்ச்சில் தானே செய்யறீங்க. ஏன் அது போல கடன் வாங்கி செய்றீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய. ஏன் மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? 10 பேர் ஆட்சி நடத்துறாங்க. அந்த 10 பேர் தான் அனுபவிக்கிறாங்க. ஏன் மக்களுக்கு வந்து சேரல? நேரில் வந்து நீ குடுக்குறியா? எப்படி கடன் வந்தது? அது எங்களுக்கு விளக்கு சொல்லு. ஒரு தனி நபர் மீது 1,28,000 கடன் இருக்கான். நம்ம மேல, மக்கள் மேல, மக்கள் மேல. அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அதுக்கு கடை எப்படி வந்தது எங்களுக்கு விளக்கம் சொல்லு. எப்படி விளக்கம் சொல்லிட்டு எங்களுக்கு என்ன செஞ்ச? எப்படி கடன் வந்தது? அது எங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். இப்ப இந்த மாசம் 1000 ரூபாய் நாங்க கேட்கலையே.
பெரிய பஸ்ன்னு விட்டேன். பெரிய பஸ் மக்களுக்கு எங்க வந்து நிக்குதுங்க? ஒரு நிகழ பார்த்து வர மாட்டேங்கிற எங்கேயா கொண்டு போய் வச்சிடும். வாசலுக்கு நீ ஆச்சு ஆள்ற, அதை நாங்க என்ன பொறுப்பு? எங்களுக்கு நல்லது செய்ப்பா, நாங்க ஏத்துக்கிறோம். இப்போ ஓட்டு கொடுத்த பணமும் இப்ப அந்த இலவசம் தான் நீ நம்ம மேல வந்து 1,27,000 கடனை அதை நாங்க கேட்கல. நீயா போட்டுட்டு நீ 10 ரூபா செலவு பண்ணுவ, 1000 கோடி எங்க மேல கடன் சமத்த நாங்க ஏத்துக்குமா? எங்களுக்கு தேவையில்லை. நாங்க பெரிய பஸ் கேட்கல, நீ தானே விட்ட, நீயே ஏத்துக்க. சின்ன வேலை கொடுத்துட்டு பெரிய வேலை நீ பிடுங்குவ, அது மக்கள் மேல சமத்தியா? இப்ப இந்த 13 லட்சம் கோடி கடன்ல திமுக குடும்பத்துக்கு மட்டும் 3 லட்சம் கோடி போயிருக்குங்களா? எப்படி போனது அது 3 லட்சம் கோடி? எப்படி போனது அது எங்களுக்கு விளக்கம் சொல்லு. 3 கோடி போனதுன்னா எங்களுக்கு விளக்கம் 3 சொல்லு. லட்சம் கோடி போயிருக்காங்க குடும்பத்துக்கு மட்டும். விளக்கம் சொல்லு எங்களுக்கு, விவரம் காட்டு, மக்களுக்கே தெரியப்படுத்துப்பா. நீ இத்தனை கோடி கரன்னு சொன்னா நாங்க எப்படிப்பா ஏத்துக்குவோம்? இதுதான் நான் செஞ்சேன், மக்களுக்கு இவ்வளவு நல்லதை செஞ்சேன், ஏத்துக்க சொல்லு, காட்டு, மக்களுக்கு போட்டு காட்டு. இப்போ திமுக முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச பணத்தை பறிமுதல் செஞ்சாலே இந்த கடன் அடிச்சலாம். அததான் நான் சொல்றேன். நீ அங்கங்க எங்கங்க குடுத்து வச்சுக்கிறியா, கொண்டாத. அது கொண்டாந்து அந்த கடத்தை எப்படி வரும்னு நாங்க ஏத்துக்கிறோம். நீ பதங்க வச்சுக்கிறதெல்லாம் நாங்க கடை ஏத்துக்கணும். எங்களுக்கு என்ன செஞ்ச, எத்தனை கோடி செலவு பண்ண, அது விளக்கம் சொல்லு. இது முறையா விசாரணை பண்ணா பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் கைதாகலாம். ஆமா, வாய்ப்பு இருக்குறாங்க. இது எதுவும் செலவு பண்ண மக்களுக்கு காட்டு, அது நல்லதா லாபமான நாங்க பாத்துக்கிறோம். நீயே முடிவு எடுக்கக்கூடாது. இப்ப இன்னைக்கு திடீர்னு நேத்து வந்து உக்காந்து அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, அந்த பிள்ளைக்கு தான் இவ்வளவு செய்யணும்னா நீ எப்படி ஏத்துப்ப? கல்லாப்பேட்டியா தொடச்சு வயசு நக்கிட்டு போயிட்ட நீ. நாங்க வந்து அதுல உக்காந்துக்கிறோம், எங்க தலையில சமைப்பியா? நாங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துறோம். இப்ப விஜய் வந்து சொன்னாரா, அவர் சொன்ன வார்த்தை காப்பாத்துட்டோம். அதுக்கு என்ன விளக்கம்னா அவர் கணக்கு சொல்லுவாரு. உன் கணக்கு நீ சொல்லு மக்களுக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு மட்டும் 184 கோடி கடன் இது வட்டி மட்டும் கட்டுறாங்க. ஆமா, ஒரு நாளைக்கு மட்டும் 184 கோடி வட்டி கட்டுறாங்க. ஆமா ஆமா. ஒரு மக்கள் மேல ஒரு ஓட்டு மேல 5 கோடி 5 லட்சம் கடன் இருக்குது. எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? நீ உட்காந்து அனுபவிப்பா, நாங்க கஷ்டப்படுறோம். நைட் எல்லாம் கண்ணு மூச்சு 200 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல, நாங்க எப்படி அந்த கருத்தை எடுப்போம்? நீ நோவாம உட்காந்துட்டு நீ தின்ற, நீ எல்லாம் அனுபவிச்சுக்கிட்ட, நாங்க ஏத்துக்க முடியுமா? எங்களுக்கு தேவையில்லை. நாங்க கஷ்டப்பட்டு சோறு திங்குறோம்பா. இத்தனை கோடி கடன் வந்துன்னா மக்களுக்கு விளக்கம் சொல்லு. இப்ப அந்த கடன் அடிக்க புதிய பட்ஜெட்ல வரி ஏத்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலும் மக்கள் ஏத்துப்பீங்களா? எப்படிப்பா நாங்க ஏத்துக்குவோம்? இப்ப அதுக்கு அவங்க கணக்கு கேட்பாங்கல்ல. நான் இருக்கும்போது விலைவாசி கம்மியா இருந்தது, இவன் வந்து விலைவாசி ஏத்துட்டான்னு தானே சொல்லுவாங்க. எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? அது ஒத்துக்க முடியாது. எப்பயும் வர்ற மாதிரி வரட்டும், நீ இந்த கடன் செலவு பண்ண, இதுக்கு எங்களுக்கு கணக்கு சொல்லு. அப்ப அந்த கடன் எப்படிதான் அடைக்க முடியும்? எப்படி அடைக்கணும்னா அவங்க தலையில தான் கட்டணும். அது அவங்க தலையில தான். ஆமா, கொள்ளாட்சி பணம் எங்க பதக்கம் வச்சுக்கிறாங்களோ வெளியே வரட்டும். யார் யாரும் மேல சொத்து எழுதாங்களோ அதெல்லாம் வெளியே வரட்டும். அது வெளியே வரட்டும், நாங்க ஏத்துக்கிறோம். நீ எல்லாம் பதங்க வச்சுட்டு எங்க தலையில சமைப்பா, நாங்க அடைக்க முடியாது. அதெல்லாம் வேண்டாம். ஓகேமா ஐயா, இப்போ டிவி அரசு வெள்ளரிக்கை வெளியிட்டாங்க. அதுல அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு, திமுக ஆட்சியில 13 லட்சம் கோடியா கடன் உயர்ந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது கஷ்டம் தானே. அவங்க பண்ற தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கணும். பண்றது தப்பு அவங்க, அது தண்டனை நாங்க அனுபவிக்கணும். தப்பு யார் பண்ணோம் அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான முறை. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனி நபர் மீதும் 1,28,000 கடன் இருக்கு. இப்போ அது நாங்க தமிழ்நாட்டுல பிறந்த பாவமா? தமிழ்நாட்டுல நாங்க பிறந்த பாவமா? அது சொல்லுங்க. அவங்க சம்பாதிச்சு அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க என்னத்துக்கு அந்த காசை கொடுக்கணும்? ஆனா ஒண்ணு செய்யலாம். இப்ப வந்திருக்கிற விஜய் சார் கோசம் நாங்க செய்யலாம். அவர் கஷ்டப்படுற அவர் கோசம் வேணா செய்யலாம். எப்படியும் போறதான் போறாங்க, நாங்க கொடுக்கதான் போறோம், வேற வழி. இப்போ திமுக முன்னாள் அமைச்சர்கள் அந்த கொள்ளையடிச்ச பணத்தை பறிமுதல் பண்ணாலே இந்த கடன் அடைச்சு போதுமே. அது கொள்ளையடிச்ச பண்ணி வெளியே வந்தாலே போதுமே, இவர் நிம்மதியா இருப்பாரு. இப்ப அதெல்லாம் வரணும், இவர் கஷ்டப்பட்டுங்கிறாரு. வந்த உடனே சொல்லிட்டாரு 10 லட்சம் கோடி கஜனால ஒண்ணுமே இல்லைன்னு வயசு ஏத்துட்டாங்க. இப்ப அந்த காசுலாம் கொள்ளையடிச்ச காசுல வெளியே வந்தாலுமே அவர் நிம்மதியா இருக்கலாம்ல. இப்ப அதுல எல்லாம் தானே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த காசுல வெளியே வந்துட்டா அவர் நிம்மதியா இருப்பாரு. பொதுமக்களுக்கு இன்னும் நல்லா செய்வாரு. இப்போ நம்ம ஓட்டுக்கு வாங்கின பணமும் அந்த இலவசம் தான் நீ நம்ம மேல 1,27,000 கடனா வந்து நிக்குது. உங்களுக்கு யாரு ஓட்டுக்கு காசு கேக்குறது? உங்களுக்கு ஓட்டுக்கு நாங்க வந்து காசு கேட்கறோம். உங்களுக்கு பயம், எங்க நம்பிக்கை தோத்துட்டு போறோம்னு ஒரு பயத்தை நீங்க கொடுக்குறீங்க. நான் எங்க தலைவர் சொல்றாரு, வாங்குங்க எல்லாத்தையும், எல்லாம் உங்க வீட்டு பணம் தான், அது நாங்க வாங்கிட்டோம். எங்க நன்றி விசுவாசம் அவர் மேல காமிச்சிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கடனை குறைக்க இப்போ புதிய பட்ஜெட்ல வரி ஏத்தினாலோ இல்ல விலைவாசி எதனா ஏத்தினாலும் மக்கள் அதை ஏத்துப்பீங்களா? சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க ஐயா. ஏன்னா இப்போ அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கோசம் வேணா ஏத்துக்கலாம். இப்ப 10 லட்சம் கோடி அவர் வந்துட்டாரு. அவர் வந்து கஜனால ஒண்ணும் இல்லை.
அவருக்கோசம் விஜய் சாருக்கோசம் நாங்கள் ஏற்றுப்போம். மற்றவங்க எப்படியும் இல்லை, நான் ஏற்றுப்பேன், என் குடும்பம் ஏற்றுக்கும். இப்ப இந்த வெள்ளை அறிக்கை பத்தி விசாரணை பண்ணா பல முன்னாள் திமுக அமைச்சர் கைது விசாரணை பண்ணுங்கன்னு தான் சொன்ன. விசாரணையை நீங்க பண்ண மாட்டீங்க, பண்ணுங்க. பண்ணாதானே தப்பு எவன் பண்ணா எவன் நல்லது பண்ணான்னு தெரியும். அப்பதானே அந்த காசு வெளியே வரும். வெளியே வந்தா அவர் நல்லா இருப்பார்ல. அந்த காசு வெளியே வந்து அவர்கிட்ட இருந்து அவரு பொதுமக்கள் நல்லா செய்வார்ல. இப்பே நல்லா பண்றாரு. அதுவும் அந்த காசுல வந்தா 100% 50% ஒண்ணுமே இல்ல. இப்ப அந்த காசுல அவர்கிட்ட வந்தா இன்னும் எங்களுக்கு நல்லா செய்வார்ல. இப்ப நாங்க நல்லதா இருக்கிறோம், இன்னும் அவரு நல்லா பண்ணுவார்ல. வந்தா வரணும். அந்த காசுலாம் வந்துச்சுன்னா அவர் எங்களுக்கு இன்னும் நல்லா செய்வார், நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த 13 லட்சம் கோடி கடன்ல திமுக குடும்பத்துக்கு மட்டும் 3 லட்சம் கோடி போயிருங்களா இந்த பணத்துல? அது அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு இதுல வந்து ஒரு துறையில இருந்து பணம் வருதான். அது முன்னாள் முதலமைச்சர் 30% போகுது. அந்த 30%ல வந்து 10% அவர் சொந்தமா போகுது, 20% வந்து இருக்கிற கூட எம்எல்ஏ ஏத்துக்கிறாங்களாம். அது விஜய் சார் தான் சொன்னார், எங்களுக்கு தெரியாது. அது போல இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க முன்னாள் பண்ண தப்புலாம் வந்து கண்டுபிடிச்சாலுமே காசு வந்தோம்னா எங்களுக்கு போதும். நாங்க நல்லா இருப்போம். நாங்க நல்லா இருப்போம், அவர் நல்லா இருப்பார், அவங்க எங்களுக்கு நல்லா செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு தனி நபர் மீதும் 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இப்போ நாங்க எந்த கடனும் வாங்கலையே. கவர்மெண்ட் கடன் நம்ம மேல இது பண்றாங்க. ஏன் எங்க மேல ஏத்துறாங்க? நாங்க கஷ்டப்பட்டு தானே சாப்பிடுறோம். எங்க மேல கடை எழுதுனா அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க 1 ரூபாய் கூட வாங்கலையே. அவரு நாங்க எங்க மேல கடை வாங்கணும்னு சொன்னோமா? இல்ல அவரு எதுனா நாங்க கேட்டோமா? நாங்க எதுவும் கேட்கல. எங்க மேல எதுக்கு அவர் கடை வாங்குறாரு? எங்க மேல கடை வாங்க அவர் யாரு? எங்க மேல கடை வாங்க அவர் யாரு? நாங்க எதுக்கு கடை கொடுக்கணும்? நாங்க எதுக்கு கடை வாங்கணும்? நாங்க கஷ்டப்படுறோம், சாப்பிடுறோம். எதுக்கு எங்க மேல அவர் கடை வாங்குறாரு? யார் வாங்க சொந்தம்? இப்ப தமிழ்நாடு அரசுக்காக வாங்கின கடனை இவங்க கொள்ளையடிச்சதுனால இப்ப நம்ம மேல அந்த கடன் வந்து விழுந்து போச்சு. மக்கள் மேல வந்து விழுந்து போச்சு அந்த கடன். மக்கள் மேல ஏன் விழும்? மக்கள் ஏன் கொடுக்கணும்? அவர் வாங்கினா அவரை கொடுக்க சொல்லுங்க. அவர் எல்லாம் வச்சுட்டுங்கிறாருல, அதெல்லாம் எடுத்து வித்து கொடுக்க சொல்லுங்க. அவரை கொடுக்க சொல்லுங்க, எங்களையா கொடுக்க சொல்லுங்க. நாங்க என்னத்த கண்டோம் அந்த கடனை வாங்கி? எதனா சாப்பிட்டோமா? எதனா வாங்கணுமா? இப்ப இந்த 13 லட்சம் கடன்ல மட்டும் திமுக குடும்பம் மட்டும் 3 லட்சம் கோடி போயிருக்கு. அந்த பணத்துல திமுக குடும்பத்துக்கு 3 லட்சம் கோடி போயிருக்கலாம். அவங்களுக்கு அதுவே பத்தாதே. அதுவே பத்தாது, மொத்தத்தை எடுத்துக்க வேண்டியதால அதை மட்டும் மிச்சமா விட்டாங்க. இப்ப நம்ம ஓட்டுக்கு வாங்கின பணமும் இந்த இலவசம் தான் இன்னைக்கு நம்ம மேல வந்து 1.5 லட்சம் ரூபாய் கடனை வந்து உட்காந்து. நாங்க ஏன் இலவசம் கேக்குறோம்? எங்களுக்கு எதுக்கு இலவசம்? அந்த நல்லாத பொருள் எங்களுக்கு தேவையில்லை. அதான் இலவசம் தான் இன்னைக்கு அவரை ஒதுக்கி வச்சுது. இலவசமே எங்களுக்கு வேணாம், எங்களை நிம்மதியா விட்டா போதும். நாங்க கேட்டோம்பா, பஸ்ல இல்ல பஸ் இலவசம். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். இப்ப இன்னைக்கு 1 hour 2 hourக்கு ஒரு பஸ் வருது. பஸ்ல போறோம், இன்னைக்கு ஆட்டோல போறான். நீ இலவசம் விட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஓலா புக் பண்ணின்னு போறாங்க, டைம் இல்ல. உன்னை யாரு நாங்க இலவசம் யாரையும் கேட்கல. எங்களுக்கு இலவசமே வேணாம். எங்களுக்கு செலவை குறைச்சி எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. வேற எதுவும் எங்களுக்கு வேணாம். இப்போ மின்சாரத்துறையிலும் டாஸ்மாக் துறையிலும் தான் அதிக ஊழல் நடந்ததா சொல்றாங்க. அவனுங்க எல்லாத்துலயும் ஊழல் செய்வானுங்கப்பா. திருட்டு பசங்க எதைத்தான் மிச்சமா விடுவாங்க. ஆமா, எது அதுல எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. இப்போ இந்த கடனை குறைக்க இப்ப வர பட்ஜெட்ல வரியை உயர்த்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலோ மக்கள் ஏத்துப்பாங்களா? இதை அது எப்படின்னா ஏத்துக்குவாங்க. நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? எவனோ சொத்து சேர்க்கறதுக்கு எல்லாத்தையும் விலைவாசி எங்களால வாங்க முடியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க ஒரு சாமான் வாங்கணும், எங்களுக்கு தான் தெரியும். எந்த பொருள் வாங்கினாலும் விலை அதிகம், எங்களால வாங்க முடியல. நீ இந்த ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் இலவசம் கொடுத்துட்டு வருஷம் 365 நாளே எங்களை சாவடிக்கிறீங்க. இதான் உண்மை. எங்களுக்கு வேணாம், எதுவுமே இலவசம் வேணாம். நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோம். எங்களுக்கு நிம்மதியான பொழப்ப கொடுங்க, வேற எதுவுமே வேணாம். இப்போ திமுக முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளையடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சாலே பறிமுதல் செய்ய மாட்டாங்களா? அதை செய்யுங்க. யார் யார் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சாலே இருக்கிற பணம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க விலைவாசி ஏத்த போறீங்க? விலைவாசி ஏத்துற வேலையே இருக்காதுல. யார் யார் எடுத்தாங்களோ அதை வாங்குங்க. யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அதை கண்டுபிடிச்சாலே காசு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கரெக்டா ஆயிடும். இந்த வெள்ளை அறிக்கை பத்தி விசாரணை பண்ணாலே பல முன்னாள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போவான்றாங்க. கே நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்க ஜெயிலுக்கு கன்ஃபார்ம் போவான்றாங்க. இந்த வெள்ளை அறிக்கை விசாரிச்சாலே தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நாங்களா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். இதான் உண்மை. உப்பு தின்னா தண்ணி குச்சிதான். ஐயா, அது பார்த்துருக்கோம்னா இது நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைன்னு தான் சொல்ல முடியும். அது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க கடன் ஏறிக்கிட்டே போயிருச்சுன்னா நம்ம நாட்டை கொண்டு போய் அந்நிய நாட்டுக்கு அடமானம் தான் வைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையத்தை இன்னைக்கு உருவாக்கி திமுக அரசு வச்சுட்டு போயிருச்சு. ஆனா இருந்தாலும் இப்போ புதுசா வந்திருக்கிற சிஎம் அதை ஒரு அளவுக்கு சரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா முழுசா சரி பண்ணணுமா அப்படின்னா அது நம்பிக்கை இல்லா தீர்மானம். எப்படின்னு கேட்டீங்கன்னா முழுசா யாராலையுமே அதை சரி பண்றதுக்கு முடியாது.
இவர் வந்து புதுசா வந்திருக்கிற அண்ணன் விஜய் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாருன்னா அது ஓரளவுக்கு நம்ம நாட்டு மக்களை வந்து ஒரு சின்ன ஆபத்துல இருந்து காப்பாற்றலாம். ஆனா முழுசா வந்து காப்பாற்றணும்னா அது நடக்காத காரியமா இருக்குங்க. இப்போ ஒரு தனிநபர் மீதும் 1,28,000 கடன் இருக்கலாம், பிறகுற குழந்தைங்களோட கடன் இருக்குன்றாங்க. ஆமாங்க, அது ஏற்கனவே நமக்கு வந்து தெரிஞ்சதுதான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக வந்து மக்கள் மீது வந்து வரியை போட்டு செலுத்தி மக்கள் மீது இருக்கக்கூடிய பாவத்தை வந்து திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி கொட்டி தீர்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு நமக்கு தெரிஞ்சு வந்து திமுகவும் அதிமுக வந்து மாறி மாறி வந்து அரசியல் வந்து ஆட்சி புரியுறாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து இப்போ நம்மளுடைய சிஎம் ஒன்று இப்போ வந்து தாவேகா வந்து புதுசாக வந்திருக்க ஒரு அரசியல். ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறதா இருந்தா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதையும் செய்யணும், அது கொஞ்சம் மக்கள் பறக்கத்தையும் செய்யணும். அது நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஆளுக்கு வந்து 1,20,000 ரூபாய் பிறக்க போற குழந்தை முதல் கொண்டு கடன் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த கடன் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதின்றதை நம்ம சொல்ல முடியும். இப்போ திமுக முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச பணத்தை பறிமுதல் செஞ்சாலே இந்த கடன் அடைச்சலான்றாங்க. கண்டிப்பா நீங்க திருச்சியை சேர்ந்த நேரு அவர் வச்சிருக்கிற ஒரு ஆளை நீங்க பிடிச்சாலே இருக்கிற கடன் எல்லாம் பாதி அடைச்சிடலாம். ஏன்னா அதிமுக இது திமுக அரசுல வந்து மணல் கொள்ளையில அவர் தான் அடிச்சாருன்னு அதிகமா சொல்றாங்க. இப்ப கரூர்ல இவரு அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவரு இந்த பத்தி ஊழலை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேருமே நீங்க பிடிச்சாலே நாட்டுல பாதி கடலை அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மக்கள் மனசுல தோணுது. அது எப்படி தருது? நாங்க ஏன் தரணும்? கஷ்டப்படுறத மாதிரி இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்படுறோம், 2 மணிக்கு வந்து கஷ்டப்படுறோம், ஒரு 10 பைசா புரோஜனம் இல்லை. யாரு என்ன பண்றது, என்ன ஒண்ணுமே புரியல. இவங்க ஆட்சியிலேயே 4-5 வீடு கட்சிக்காரனுங்க, ஒருத்தனுக்கு 5 வீடு 6 வீடு புச்சாச்சு. நான் கேட்டா 20 லட்சம் 15 லட்சம் கேக்குறாங்க. நாங்க எங்க போறது? கட்சிக்காரனுங்களே அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு கட்சிக்காரனுங்க 5 வீடு 6 வீடு புச்சாச்சுங்க. நம்மளுக்கு தரானுங்களா? இல்லாதவங்களுக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல. 8,000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன் நான். இல்லாதவன் புருஷனுக்கு கேன்சரு, பிள்ளைங்களுக்கு உடம்பு தெரியல, நான் 8,000 வாடகை கொடுக்குறேன். ஒரு ஹவுசிங் போட்டு கொடுக்குறேன். இவனுங்களாம் ஒரு கட்சிக்காரங்களாயா? அவங்களுக்கு தான் சேர்ந்துக்கிறானுங்க. சேர்த்துச்சு பிறகுற குழந்தை மேல கூட 1.5 லட்சம் கடன் இருக்கு. போடுறானுங்கய்யா, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப இந்த கடன் அடிக்க புதிய பட்ஜெட்ல எதனா வரி ஏத்தனாலோ இல்ல விலைவாசி ஏத்துப்பீங்களா? எப்படி தெய்வம் ஏத்துக்கிறது? இல்லாத பட்டவங்கள ஏத்துக்க முடியாது, இருக்க பட்டவங்க ஏத்துப்பாங்க. புரியுதா? 4-5 வீடு சொந்த வீடு வச்சுன்னு கூட ஏத்துப்பானுங்க. நாங்கெல்லாம் இல்லாத பட்டவங்க ஏத்துக்க முடியாது, ஒரே ராக்கில தான் பண்ணணும். இப்போ இந்த பணத்துல மட்டும் திமுக குடும்பம் மட்டும் 3 லட்சம் கோடி போயிருக்கான் இந்த பணத்துல, கொள்ளையடிச்ச பணத்துல. ஐயோ, அதெல்லாம் தேட சொல்லி எடுக்க சொல்லி இருக்கிற இதெல்லாம் நோண்டி நுங்க எடுக்க சொல்லு, அப்பதான் தெரியும் அவங்க உண்மைதான். நிறைய கொள்ளைச்சு வச்சிருக்க பணத்துல அதை எடுத்தாலே கடன் அடைச்சிடலாம். கடன் அடிச்சிடலாம். ஆமாயா, கடன் அடிச்சிடலாம். டிவி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அதிமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில் 13 லட்சம் கோடி உயர்ந்திருக்கா? ஆமாம். 5 வருஷத்துல எப்படி 13 லட்சம் கோடி உயர்ந்துச்சு? அவங்க இத்தனை ஆண்டு காலமா மொத்தமே 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. ஆமா, 2021 வரைக்கும். ஆமா, 2026 அந்த இடப்பட்ட 5 வருஷம் காலத்துல 13 லட்சம் கோடியும் அதே போல வருமானமும் 74% ஏறி போயிது, குறைஞ்சிருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு. அது எப்படி குறைஞ்சது? அது எதனால குறைஞ்சது? அது சிஎம் தான் பதில் சொல்லணும். தெரியவா? சிஎம் தான் பதில் சொல்லணும். இந்த திமுக தான் அது பொறுப்பே இருக்கணும். இப்ப தாவேகா வந்த புது அரசு படிப்படியா தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்கன்றது நான் பாக்குறேன், வலைதளங்கள்ல பாக்குறேன். இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒரு தனிநபர் மீதும் 1,28,000 கடன் இருக்கு. பிறக்கிற குழந்தை மேல கூட கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டாலின் சொத்தை வித்தா இதை அடைக்கணும். இருக்கிற ஸ்டாலின், கனிமொழி, சபரிசன், அவன் புள்ள இன்பநிதி எல்லா வீட்டும் சொத்தை வித்து தான் போதும், எல்லாம் கிடைத்து வச்சிடலாம். இருக்கிற அமைச்சர், மொத்த அமைச்சரும் திமுக இருக்கிற அமைச்சர், எம்எல்ஏ அனைத்து பேருமே இருக்கிற சொத்தை வித்தாலே அந்த கடை உங்க மேலே இருக்காது, பிறகுற குழந்தை மேலே இருக்காது. அவங்க வீட்டில் தான் கடை துட்டு இருக்குது. இதை அடிச்சிட்டாலே போதும் அளவுக்கு தமிழ்நாடு முற்றிலும் யாரு மேலே 1 லட்சம் கடமை இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ ஊழல் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த அமைச்சருடைய பணத்தெல்லாம் திரும்ப ரெக்கவர் பண்ணி திரும்ப கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சா நல்லா இருக்கும். ஒப்படைச்சா ஆமா, இது மத்திய அரசு தான் முடிவு எடுக்க முடியும். மாநில அரசு அந்த அளவுக்கு பண்ண முடியாது, அந்த அதிகாரம் பண்ண முடியாது. மத்திய அரசு முடிவு பண்ணி இருக்கிற அமைச்சர், திமுக அமைச்சர், மொத்த திமுக அமைச்சர் தான் இருக்குது, திமுக குடும்பத்துல தான் இருக்குது பணம். முற்றிலும் பறிமுதல் பண்ணி அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சாலே
எந்த ஒரு கடனும் இல்லாம போயிடும். மொத்தமும் திமுக வீட்டுல தான் காசே இருக்குது. சபரீசன் சாதாரண ஒரு ஐடி ஊழியர், அவரு 1 லட்சம் கோடி எப்படி வந்தது? இன்பநிதி வேலைக்கே போகல, அவருக்கு ஒரு 3,4 கோடி கார் எப்படி வந்தது? 3,4 கோடி கார் எங்க வந்தது? அவர் எந்த வருமானமும் கிடையாது, அவருக்கு 3,4 கோடி. அவரு இப்ப ஆனா அவர் கணக்கு காமிது 10,000 காமிக்கிறாப்புல. சாதா என் பாக்கெட்லயே ஒரு 50,000 பாக்கெட்ல பணங்குது. நான் ரோட்ல கடை வைக்கிறேன், எனக்கு 50,000 இருக்குது. அப்ப ஒரு சிஎம் வந்து வெறும் 10,000 இருக்குதுன்னா இது யாரை ஏமாத்துறது? மக்கள் நம்புவாங்களா? இது வந்து மத்திய அரசு முடிவு எடுத்து, மாநில அரசு முடிவு எடுத்து, இருக்கிற அமைச்சர் வீட்டுல மொத்த பணத்தை ரெய்டு பண்ணி இருக்கிற கொடுத்தா மீண்டும் கொஞ்சம் நாடு வல்லரசு ஆகுது, நல்லா இருக்கும். மின்சாரத்துறையில் தான் அதிக ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மின்சாரத்துறை நடக்குது, டாஸ்மார்க் நடக்குது. டாஸ்மார்க்ல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,600 கோடி இவ்வளவு நேரம் கட்சி பண்டுக்கு ஒதுக்கிட்டு இருந்தது. திமுக அரசுலையும் சரி, அதிமுக அரசுலையும் சரி. இப்பதான் அந்த 3,600 கோடி வருஷத்துக்கான பணத்தை அரசாங்கத்துக்கே கூடுன்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்ப இந்த மாதிரி இருந்தா கடன் வருமா? அல்ல அந்த மாதிரி கட்சி பண்டு கடன் போனா, காசு போனா கடன் வருமா தமிழ்நாட்டு அரசுக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு போனாதான், தமிழ்நாட்டுக்கு போனது கவர்மெண்ட்டுக்கு போனாதான் வருஷத்துக்கு 3,600 கோடி 5 வருஷம் ஆச்சு பிரதர். அப்ப இத்தனை ஆண்டு காலமா நீங்க சொல்றதால இவ்வளவு கடை வந்துச்சு. இதுல மட்டுமே 3,600 கோடி வருஷத்துனா ஒன்னும் மின்சாரம் இருக்குது, ஒன்னு ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவு இருக்குது. இதுல எல்லாத்துமே 1 லட்சம் கோடி அடிச்சுட்டு போனா ஒரு தனிநபர் ஒரு பொன்முடி எடுத்துங்க. எங்க ஊர் விழுப்புரத்துல அந்த பிரிட்ஜில கப்பியாம்புலியில இருந்து பார்த்தா மொத்த சொத்து அவருதான், மொத்த சொத்தும் பொன்முடி தான். ஒரு காலேஜ் எங்க அப்பனை எடுத்துக்கோ, பொன்முடி வயசுல எங்க அப்பனுக்கு. எங்க அப்பா ஊர்ல ஏறு ஓட்டுறான், அவனுக்குன்னா மிஞ்சி போனா ஒரு ஒரு ஏக்கர் சொத்து இருக்கும். மிஞ்சி போனா ஒரு வீடு இருக்குது. இவ்வளவு சம்பாதிச்சு 2 பொண்ணை கட்டி கொடுத்தா 2 பிள்ளை கல்யாணம் பண்ணா, இதான் சொத்து. ஆனா இவளுக்கு அந்த வயசு தான். அரசியல் வந்த ஒரே நோக்கத்துல மட்டும் 1 லட்சம் கோடி எப்படி வருது? எப்படி சம்பாதிக்க முடியுதுதான் கேக்குறேன். காலேஜ் எப்படி கட்டுறீங்க, கல்லூரி எப்படி கட்டுறீங்க? இத்தனை ஒரு பணம் ஒருத்தரும் 30 கோடியில வாட்சி கட்டுறான். எங்கிருந்து வருது வாட்சி? 30 கோடி, ஒரு வாட்சி 30 கோடி 20 கோடின்றான். நம்மளால 150 வாட்சி தான் கட்டுறோம், அவனுக்கு 30 கோடியில வாட்சி கட்டுறானுங்க. இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வருது? அப்புறம் நாடு கடாவாத என்ன பண்ணோம்? இப்போ திமுக குடும்பத்துக்கு மட்டும் 3 லட்சம் கோடி போகுதுன்றாங்க. ஆமா, உண்மைதான் அது. இந்த கவர்மெண்ட் பணத்துல. ஆமா, உண்மைதான் இருக்காது. கவர்மெண்ட் பணம் தான். நாங்க வீட்டுல எந்த அண்டை வெட்டுறான், களை வெட்டுறான் அவனுங்க. 1 லட்சம் 1,10,000 என்ன எம்எல்ஏ பணம் இருக்கார். அதுல அவனுக்கு வண்டிக்கு போக்குவரத்தும் குடும்ப செலவும் சரியாயிடும். மாசத்துல ஒரு 10 பேர் 10 நிகழ்ச்சிக்கு போறானுங்க. 500 ரூபாய் மொழி வச்சா கூட அது சரியா போயிடும். இதுதான் சரியா போவான். இத்தனை கோடி காரு, இத்தனை சொத்து, இவ்வளவு பில்டிங், காலேஜ் தான் எங்கிருந்து வருது? இந்த மாதிரி திருடுனா தானே வரும். இப்போ மக்கள் வந்து ஓட்டுக்கு வாங்குற பணமும் அந்த இலவசம் தான் இன்னைக்கு நம்ம மேல வந்து 1,20,000 கடனா வந்து இருக்கு. அத மக்கள் ஒத்துக்கிறாங்களா? மக்கள் ஓட்டுக்காக வாங்குற பணம் மட்டுமே கிடையாது. நீ 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 500 ரூபாய் தான் கொடுக்குறேன். உனக்கு 5 லட்சம் கோடி சொத்து வச்சுக்கிறது எங்கிருந்து வருதுன்னு கேக்குறேன். நீங்க கேக்குறது கரெக்ட். 5 வருஷம் கழிச்சுதான் ஒரு 500 ரூபாய், மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் தரீங்க ஓட்டுக்கு. ஒருத்தர் வீட்டில 5 லட்சம் கோடி வச்சுக்கிறியா? இவரு எங்க எந்த கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சு? ஏது அந்த சொத்து, ஏது அந்த காசு? என்ன பிசினஸ் பண்ண நீ? அரசியல் வந்த நோக்கத்துல மட்டுமே தான் வந்தீங்க. அரசியல் ஒரு சாராயம் படிச்சுட்டு வரல, எவனும் பட்டதாரி கிடையாது. சாராயம் வித்தவன், புரோக்கர் வேலை செஞ்சவன் இவனுக்கு தான் அமைச்சர், எம்எல்ஏ. இவனுங்க வீட்டுல எப்படி 1 லட்சம் கோடி சொத்து, இத்தனை கோடி காரு எப்படி இருக்கு? அப்ப யாரு விட்டு பணம்? ஊழல் பணம் தானே, கவர்மெண்ட் பணம் தானே. இதெல்லாம் பறிமுதல் பண்ணி மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைங்க. ஒப்படைச்சுன்னா வர அரசாவது நல்லா நடத்துறாங்களா பார்ப்போம். இப்போ இந்த கடனை குறைக்க புதிய பட்ஜெட்ல ஏதாவது வரியை உயர்த்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலோ அது மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பாங்க. ஏற்கனவே விலைவாசி எல்லாமே மக்கள் அதிகமா இருக்குது. எல்லா வரிவாசி டோல்கட்டு தான் கொஞ்சம் குறைச்சா வரி குறையும். இது விலைவாசி வந்து டோல்கட்டு முடிஞ்ச அளவுக்கு கை வச்சது ஏன்னா குறைச்சால் அது எதனா கொஞ்சம் மாற்றத்தை வரலாம். மீது எல்லாமே அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை உயர்ந்து போச்சு சார். பாமாயில் இருந்து சாதாரண ஒரு வண்டி டிஃபன் கடைக்கு போனா வண்டி கடைக்கு போனா கூட 20 ரூபா ஆம்லேட்ன்றான், ஒரு 20 ரூபா கல் தோசைன்றான். எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. இதுக்கு மேலே மக்கள் எத்தனை மாண்டுக்குன்னு சாக வேண்டியதான். ஏன்னா எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. இனிமே விலைவாசி எல்லாம் ஏத்தனா ஒரு பாமாயில் 160 ரூபா, அது நீங்க 175 ரூபாய் போயிடுச்சு. எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு பிரதர். இனிமே விலைவாசி எல்லாம் ஏற்ற முடியாது. இருக்கிறது ஏன்னா கட்டுப்படுத்த முடியும் பண்ணலாம். இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வெளியானதுனால இப்போ விரைவில் வந்து விசாரணை நடத்தினா திமுகவின் முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கைதாக வாய்ப்பு இருக்கு. பொன்முடி, செந்தில் பாலாஜி, வேலு, அனைத்து அமைச்சர்கள் மொத்த பேருமே திருடர்கள் தான். அவங்க திருடர்கள் கூட்டம் தலைவர்கள் அவங்க தான், திமுக பிரமுகர்கள் தான். அவங்கள முதல்ல
கைது பண்ணி இருக்கிற பறிமுதல் பண்ணி மக்கள் கவர்மெண்ட் பணத்தை அடைக்கணும். அது மத்திய அரசு மாநில அரசு மட்டும் பண்ண முடியாது. மத்திய அரசு சேர்ந்து மாநில அரசு சேர்ந்து அதை முடிவு பண்ணா நடக்கும். இப்ப அந்த ஊழல் பண்ண முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் இருந்த அந்த பணத்தை பறிமுதல் பண்ணி கவர்மெண்ட் கட்டினால கடன் அடைச்சலான்றாங்க. கண்டிப்பா அடைச்சலாம். அதான் நானும் சொல்றேன். ஒரு அமைச்சருக்கு 5 லட்சம் கோடி சொத்து எங்க இருந்து வந்துச்சு? என்ன கரும்பு வச்சியா, இல்ல ஊர்ல நெல்லுகள் அறுத்தியா, இல்ல விவசாயம் பண்ணியா? ஒன்னும் படிப்பறிவு கூட கிடையாது. எல்லாமே சாரா வித்தவன் தான். இவனுக்கு வந்து சாரா வித்தவனும் புரோக்கர் வேலை செஞ்சவனும் எப்படி 8 லட்சம் கோடி? எம்எல்ஏ ஆன குத்ததுக்கா? எம்எல்ஏ ஆன ஒரே குத்தம் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு குத்தம் தான். உங்களுக்கு சம்பளமே 1,10,000 தான் எம்எல்ஏவுக்கு. இதுல எப்படி 8 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியுது? உங்க கார் டீசலும் குடும்பத்துக்கே சரியா இருக்கும். 8 லட்சம் கோடி எங்கிருந்து வந்து மேல இந்த வந்தது இல்லை திருட்டு பணம் தான். இது மோடிஜி தான் முடிவு எடுக்கணும். இங்க இருக்கிற எதுவும் முடிவு எடுக்க முடியாது. ஆக்சுவலா அந்த உரிமை இருக்காது. மோடிஜி தான் முடிவு எடுக்கணும். அதே போல தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு மட்டும் 184 கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க. ஆமா, வட்டி கட்டுறாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போனா அப்புறம் வட்டி கட்டி தானே அவனை வாங்கி வச்சுட்டு போனதில்ல. 2021 வரைக்குமே 5 கோடி தான் கடன். ஆனா இந்த 5 வருஷத்துல 2021 to 25 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன், 18 லட்சம் கோடி என்ன கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப மொத்தத்துல 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. அப்ப இந்த 5 லட்சம் கோடிக்கு இந்த பாத்துங்க, 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு உண்மை இல்லைங்களா? 13 லட்சம் கோடி 13 சில்லற வருது. 13 லட்சம் கோடி மேல சில்லற வருது. இது திமுக தான் வருது. இந்த 5 வருஷத்துல திமுக தான் எடுத்துச்சு. அது மோடிஜி முடிவு பண்ணி தான் என்ன பண்ணணும். மொத்தமா கொள்ளையடிச்சு தமிழ்நாடு மக்களை காலி பண்ணிட்டாங்க. நீங்க மக்கள் தவிக்குது. இப்போ நம்ம ஓட்டுக்கு வாங்குற பணமும் அந்த இலவசம் தான் நீங்க நம்ம மேல வந்து 1,28,000 கடன் கேட்கவே இல்லையே இலவசம். நான் கேட்கவே இல்லையே இலவசம். அவங்களா கொடுத்தா நாங்க என்ன பண்றது? இப்போ இந்த கடன் அடிக்க இப்போ பட்ஜெட்ல வேணா வரி ஏத்தினாலோ இல்ல விலைவாசி ஏத்தினாலும் மக்கள் அதை ஏத்துப்பீங்களா? முடியாது. நாங்க ஒரு நாளைக்கு 140 ரூபாய் சம்பாதிக்கிற கூலி வேலை. அதுக்கப்புறம் நான் விலைவாசி ஏத்திட்டா நாங்க என்ன பண்றது? அரிசி வாங்குறதா, பருப்பு வாங்குறதா, வெங்காயம் வாங்குறதா, தக்காளி வாங்குறதா? சொல்லுங்க. விலைவாசி ஏத்தினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இலவசி கொடுக்காம இருந்தாலே சந்தோஷம் தான். டிவிக்கு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல அதிமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. திமுக ஆட்சியில மட்டும் 13 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்னய்யா? கருத்தெல்லாம் ஏமாத்தி சாப்பிட்டாங்கப்பா. மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடன் வந்துச்சுன்னா எங்க இருந்து கடன் வருது? கவர்மெண்ட்ல ஒரு ஆட்டோ எஃப்சி கட்ட இந்த வண்டிக்கு 6,000 ரூபா. அதே மாதிரி எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்கள் பணம் கட்டிட்டு தானே இருக்கு, பணம் வந்துட்டு தானே இருக்கு. எங்கதான் போகுது பணம்? இந்த பணத்தை வச்சு சாப்பிட்றாங்களா? அரசியல்வாதி வந்து நேர்மையாக நடக்கணும். இப்போ விஜய் வந்திருக்காரு, சேரன் இருக்காரு. அவர் மேலே பொதுமக்கள் நம்பிக்கை நிறைய இருக்கு. கவர்மெண்ட்டை பார்த்து தம்பி விஜய் வந்து நல்லபடியாக இந்த இதெல்லாம் கடனை அடைச்சி விட்டு பொதுமக்களுக்கு நல்லா செய்தாருன்னா திரும்ப அவர் தான். நான் பக்கா ஏடிஎம்காரன் தான். நான் ரெட்டையிலே கொடுப்பேன். நானே மாறி இருக்கேன். ஒரு தனி நபர் மீதான் 1,28,000 கடன் இருக்குங்களா? அது கடன் நாங்க தான் கட்டி ஆகணும், நம்ம தான் கட்டி ஆகணும், நீங்க தான் கட்டி ஆகணும், நான் தான் கட்டி ஆகணும். வேற வழியில் அவங்க பொட்டு பணத்தை எடுத்து கட்டுவாங்க. கவர்மெண்ட் இவ்வளவு கடன் இருக்குன்னா பொதுமக்கள் தலையில வச்சுதாங்க எடுத்து ஆகணும். நான் கடன் கட்டினா நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகணும், நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகணும். அவங்க கட்ட முடியாது. அவங்க எப்படி கட்டுவாங்க? இப்ப திமுக முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளையடிச்ச பணத்தை பறிமுதல் செஞ்சாலே இந்த கடன் அடைச்சிடலான்றாங்க. ஐயோ, அந்த பணம்லாம் எங்கெங்கேயும் கிடக்குங்க. ஏங்க வேணும், பெடாமி பேர்ல கிடக்கு, எங்கேயும் கிடக்கு. ஒரு ஓட்டுக்கு 2,000. தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு பணம்? தமிழ்நாட்டுல ஒரு ஆள், தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள், ஒரு ஓட்டுக்கு 2,000. அப்ப அந்த பணமெல்லாம் எங்க இருந்து வந்தது? 1,000-500 அல்லல் போடுறாங்க ஒரு ஆட்டோ ஓட்டுக்கிட்டு. அப்படி கொடுத்து ஜெயிக்க முடியல. ஏடிமுகம் எடப்பாடி வேணுங்கிற பணம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாத இந்த பையன் எல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும், தவிர வேற வழியே இல்லை. ஓட்டுக்கு வாங்கின பணமும் இப்ப இந்த இலவசம் தான் இப்ப நம்ம மேல வந்து 1,28,000 ரூபாய் கடனா உட்காந்துருக்கு. ஆமா, அது கட்டி தான் ஆகணும். இப்ப ஆட்டோ ஓட்டணும்னா இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும், நம்ம தான் அடைக்கணும். நீ என்ன ஒரு வண்டி வச்சிருக்கியா, ஒரு ஏதோ தொழில் பண்ற, உன் வீட்டு மேல வரி அதை ஏற்றினாதான் கடன் தமிழ்நாட்டுல கடன் அடைய முடியும். நம்ம நீ என்ன வீடு வயசானவங்க, நீ கடன்லாம் வாங்கலாம். சின்ன வயசு பிள்ளைங்க நிம்மதியா வளரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கருத்தை அடைச்சுதான். அவரு பதவி ஏற்றாடியும் சொல்லிட்டாரு. அங்க என்ன இருக்கு ஏதுன்னு தெரியல, உள்ள போனாலும் தெரியும். கொஞ்சம் அவகாசம் கொண்டு இருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அவர் நல்லா ஆட்சி பண்ணாருன்னா அப்படிதாங்க. இனிமே அவரு நான் கிராமத்துல இப்ப எல்லாம் அப்ரூவ்டா மாறி போயிட்டு, திமுக காரங்களும் மாறிவிட்டாங்க, ஏடிமுகாரங்களும் மாறி போயிட்டாங்க. ஆனா அந்த பணத்துக்காக காசு வாங்கிட்டு போறாங்க, அது உண்மை. ஐயா, இப்போ இந்த கடன் அடிக்க இப்போ புதிய பட்ஜெட்ல என்ன வரி ஏத்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலோ மக்கள் அதை ஏத்துப்பீங்களா? மக்கள் இந்த சாப்பாடு ஆதார பொருளாதாரத்துல ஏத்தினா மக்கள் கொஞ்சம் வருத்தப்படும்பா. அரிசி விலை 50 ரூபா ஒரு கிலோ விற்குதுன்னா 5 ரூபா ஏத்தினா வீட்டுல பொம்பளைங்க போய் வாங்குறவங்க மன கஷ்டப்படுவாங்க. மற்ற வகையில் ஏதாவது கொண்டு வந்தாதானே அதை பண்ண. வீட்டுக்குள்ள போய் கையை வச்சா
அரிசி வாங்க போனோம், உப்பு வாங்க போனோம், மிளகு பொடி அதில் 2 ரூபா 3 ரூபா ஏற்றினா அப்புறம் வாங்க போகிற பொம்பளைங்களுக்கு வந்து மனம் உடச்சிருவோம். கொஞ்சம் 500 ரூபா நான் கொடுத்துட்டு வருவேன், ஆக்கி சோறு ஆக்கி வாங்கிட்டு. எண்ணெயும் ஒரு 400 ரூபாயில ஆக்குறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா மளிகை கடையில் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க என்ன நேற்று வந்தது இன்னைக்கு இப்போ பழி யாரு மேலே வருது? ஆட்சிக்காரவங்க மேலே வரும். இதுதான் டிவிகே அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சியில் வந்து 13 லட்சம் கோடி கடன் விழுந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்கன்னா? சாமானிய மக்களை பொறுத்த அளவுக்கு இந்த வெள்ளை அறிக்கை மிகப்பெரிய ஒரு சுமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அரசு வந்து முறையான செலவு செய்யாம தேவையில்லாத செலவுக்காக இத்தனை 1000 கோடி கடன் வாங்கினா மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அறிவிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு வந்து மிக பெரிய ஒரு சுமை. இப்போ ஒரு தனிநபர் மீதும் 1,28,000 கடன் இருக்கு. பிறக்கிற குழந்தை மேல கூட கடன் இருக்கு. கண்டிப்பா அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து மிகப்பெரிய ஒரு சுமைகளாகத்தான் பாக்குறோம் சாமானிய மக்களுக்கு. ஓட்டுக்கு வாங்குற அந்த 1000 ரூபாய் பணமும் அந்த இலவசம் தான் இன்னைக்கு நம்ம மேல கடனா வந்து கண்டிப்பா மக்கள் வந்து சிந்திச்சு இலவசம் என்ற ஒரு அந்த ஒரு இதுக்கு போகக்கூடாது. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து கடன் சுமைகள் வந்து ஒவ்வொரு சாமானிய மக்கள் மேலேயும் வந்து கடன் சுமை ஏறிக்கொண்டு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 180 கோடி தமிழ்நாடு அரசு வட்டி மட்டும் கட்டுதுன்னு பேப்பர்ல நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அது வந்து மிக வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல். இப்ப இந்த கடனை குறைக்க புதிய பட்ஜெட்ல எதனா வரி உயர்த்தினா அல்லது கட்டணம் எதனா உயர்ந்துச்சுன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்களா? வரியை உயர்த்ததை விட வந்து அரசு செய்யும் திட்டங்களை வந்து முறையாக எது நியாயமான திட்டமோ அதுக்காக நிதியை ஒதுக்குனா நல்லது. போக்குவரத்து துறையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பஸ் எல்லாம் சரியான முறையில் இல்லை. மின்சாரத்துறை மிக மோசமான நிலையில இருக்குது. அந்த முக்கியமான துறைக்கு வரி உயர்த்தி அதுக்கான வந்து பயன்பாடு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதிக ஊழல் நடந்தது பாத்தீங்கன்னா மின்சாரத்துல தான் நடந்திருக்கு. கண்டிப்பா 18 ஹார்ட் டிஸ்க் காணவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி தாவேக அரசு சொன்னது. அது மாதிரி வந்து இன்னும் நிறைய ஊழல் தமிழ்நாடு அரசு வந்து மின்சாரத்துறையில நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஊழல் நடைபெற்றா அப்புறம் கடன் சுமைகள் ஏறிக்கொண்டேதான் செல்ல வேண்டும். இப்ப நம்ம ஓட்டுக்கு வாங்கின பணமும் இப்ப அந்த இலவசம் தான் இன்னைக்கு ஒரு தனிநபர் மேல 1,28,000 கடனா வந்து நிக்குதுன்றாங்க. இலவசம் வந்து மக்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. இதை பத்தி ஆரம்பத்திலே அன்னை சீமான் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அன்னைக்கு தினத்துக்கு இலவசம்ன்றது வந்துச்சுனாலே நாட்டுக்கு கடன் பேராபத்து தானா அப்படின்னு அண்ணன் அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து எல்லா மக்களுடைய மனசுலயும் வந்து தெளிவா பட்டது ஒண்ணு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இலவசம் அப்படின்றது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆனா சொல்றாங்க, நான் இவரும் கூட புதுசா வந்திருக்க தாவேகா சிஎம் கூட ஒண்ணு சொல்லத்தையும் செஞ்சாரு. நான் 2,500 ரூபா கொடுத்துட்றேன், தாய்மாமன் சீர் கொடுக்குறேன், மக்களுக்கு இலவசமா என்னென்ன செய்யணுமோ செய்யறேன் அப்படின்றலாம் கொஞ்சம் அறிக்கையில் வெளியிட்டாரு. இதெல்லாம் இட்டாலும் கூட இவரும் கடை வாங்கித்தான் செய்யணும். நாட்டுல வந்து இவரும் கடை வாங்கித்தான் வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு வந்து கையில இருந்து போட்டு செய்யக்கூடிய ஒரு திறன் கிடையாது. என்ன சொல்றீங்க? அதுதான் இப்போ வந்து இன்னைக்கு நாட்டுல வந்து இலவசம்ன்றது ஒரு பேராபத்துக்குரிய ஒரு ஒண்ணுதாங்க. இப்போ இந்த கடன் அளிக்க புதிய பட்ஜெட்ல எதனா வரியை உயர்த்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலோ அது மக்கள் ஏத்துப்பாங்களா? அது மக்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் இலவசம் கேட்டா அப்புறம் வரி நம்ம தானே செலுத்தணும். நம்ம பணத்துல இருந்து தாங்க இலவசமே உருவாகுது. அதை வந்து நீங்க இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப எரிபொருள் டீசல் விலை, அந்த சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஏறிக்கிட்டே இருக்கு. ஏற ஏற என்ன பண்ணுது, மக்கள் மீது வரி தான் ஏறும். இவங்க வந்து அவரு மேல வந்து நம்ம மோடி வந்து அதை குறைச்சிடுறேன் இதை குறைச்சிடுறேன்னு சொல்லி அவர் ஏமாத்தி அவரால் முடிவே எவ்வளவோ அவ்வளோ பொய்ய சொல்லி அவர் ஓட்டு வாங்கி அந்த ஒரு 15 ஆண்டு காலமா வந்து அவரும் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. 15 லட்ச ரூபா போடுறேன்டாரு. அது ஏமாத்து தானே. இன்னைக்கு வந்து இவர் 2,500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது சொல்ல முடியாது. இவர் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. 1000 ரூபாய் எலெக்ஷனுக்கு முன்னே 5 மாசத்துக்கு முன்னே அந்த 1000 ரூபாய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அது பாதி பேத்துக்கு வந்தது 5000 போட்டாரு. பாதி பேத்துக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதனுடைய நிலவரம் என்னாச்சுன்னே தெரியல. அப்புறம் வந்து என்ன பண்ணாரு, மக்கள் மனசுல இந்த 100 நாள் வேலையில பார்த்து அதுல எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ எடுத்தாங்க. அது உள்ள இருக்கிற லோக்கல் அரசியல்வாதி இருப்பாங்கல்ல, அவங்க எவ்வளவு சொரண முடியுமோ சொரன்னாங்க, எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்தாங்க. மக்கள் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஆகலை.
இதை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசி முடிவு வந்து ஏமாற்றந்தே மக்களுக்கு தவிர இதுல வந்து ஆதாயம் எதுவுமே நீங்க எதிர்பார்க்கறது. இப்போ டாஸ்மாக் துறையிலயும் மின்சாரத்துறையில தான் அதிக ஊழல் நடந்ததா சொல்றாங்க. ஐ மீன் டாஸ்மார்க் ஊழல் வந்து நம்ம கண்ணு முன்னே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு டாஸ்மார்க் வச்சு நடத்துறது, டாஸ்மார்க் ஆலைகள்லாம் யார் வச்சு நடத்துறது, இன்னைக்கு நடத்தக்கூடியவங்க வந்து இந்த நம்ம முன்னாள் சிஎம் குடும்பத்தாருக்கு தான் வந்து 3 ஆலைகள் இருக்கிறதா நமக்கு தகவல் சொல்றாங்க. எத்தனை 3 ஆலைகள் வந்து அங்கங்க வச்சு அக்கா கனிமொழி அவங்க, அப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அவங்க தலைமையில தான் நடக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஊழல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, டாஸ்மார்க்கு ஊழலா வச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டாங்களே தவிர மக்களுக்காக அதுல இருந்து எந்த ஒரு நலனும் கிடையாது. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.